அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை கைது செய்த தமிழக காவல்துறை அதிகாரிகள் 2வது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் சபாநாயகர் அப்பாவு அவர்களை மிரட்டியதாக காவல்துறை அதிகாரிகளை தற்பொழுது வரவழைத்து சபாநாயகர் அப்பாவு அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ள செய்திருக்கிறார். இதனால் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இன்று ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இன்று அதிகாலையில் மிகப்பெரிய அளவில் கோர சம்பவம் நடந்ததைத் தொடர்ந்து சட்டசபை கூடியது. மேலும் கள்ளக்குறிச்சி தொடர்பான விவாதங்கள் நடைபெறாமல் கேள்வி நேரத்திற்கு சபாநாயகர் உத்தரவுகளை பிறப்பித்ததன் காரணமாக சபாநாயகர் இருக்கையில் முன்வந்து ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் போஸ்டர்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் அவை காவலர்கள் மூலமாக அமைதியாக இருக்கும்படி உத்தரவுகளையும் பிறப்பித்தார். ஆனால் அதிமுகவினர்கள் அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அதிமுகவின் எம்எல்ஏக்கள், பாமகவினர்கள் மற்றும் பாஜகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் கைது செய்து பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் அடைத்துள்ளனர். மேலும் வீதியிலும் இவர்கள் போராட்டத்தை நடத்தியதன் காரணமாக அவை முழுக்க இன்று முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டது. குறிப்பாக ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் முதலில் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருங்காலத்தில் ஆளும் கட்சியாக மாறும். அதற்கு பிறகு தமிழக காவல்துறையினருக்கு பாடத்தை புகட்டுவோம் என்று ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கூறியுள்ளார். 40 தொகுதிகளில் தோல்வியடைந்ததை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை. ஆனால் 52 மரணங்கள் பற்றி எங்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இனியும் திமுகவினருக்கு ஆறுதல் சொல்லக்கூடாது, அவர்களை ஊக்குவிக்கக்கூடாது, ஓட்டுக்களை செலுத்தக்கூடாது என்று ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக இதில் திமுக தோற்கடிக்கப்பட்டால் நிச்சயமாக 2026 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது போல் ஆட்சி மாற்றம் நடந்தால் தமிழகத்தில் திமுகவினர்கள் உட்பட யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது பற்றி உங்களது கருத்துக்களையும் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரிதானா என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.